வணக்கம். இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி மேற்கொண்டு வரும் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 7, 2025 அன்று இராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ விஜயலட்சுமி மகாலில் நடைபெற்றது. பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகத்தில் பெண்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை டிசம்பர் 6, 2025 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கினார். இந்த பயணத்தில் அதிகாரத்தில் பெண்களுக்கு சமவாய்ப்பு உரிமை, மதுபானத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான பெண்களின் உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, போதைப் பொருள்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமை, கல்வியும் பயிற்சியும் பெண்களின் உரிமை மற்றும் வளரிளம் பெண்களின் உரிமைகள், உணவு, வீட்டு வசதி, குடிநீர், துப்புரவு மற்றும் மருத்துவ சேவைகள், பெண்களின் உரிமை, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம், பெண்களின் உரிமை, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்புக்கான உரிமை ஆகிய 10 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் உரிமை மீட்கும் பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்த மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு முன்பு மகளிர் சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றிய போது, என் வாக்கு என்பது ஓட்டு விற்பனை கல்ல. சொல்லுங்க, ஓட்டு விற்பனை கல்ல. என்னுடைய ஓட்டு விற்பனை கல்ல. என்னுடைய ஓட்டு விற்பனை கல்ல. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய ஓட்டு விற்பனை கல்ல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு தப்பைய செஞ்சுட்டு கடைசியில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, இல்ல அது கடைசி நாள் 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போய் இன்னும் 5 வருஷம் நம்ம குடும்பத்தையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் வாழாக்குறது அவங்க வேலை. அதனால ஜாக்கிரதையா இருங்க. அது ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசணும்னு நினைச்சு, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறோமா? எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள்? எனக்கும், நான் தான் முதல்ல எனக்கும் பெண் குழந்தைகள். மேடையில் இருக்கவங்க தூக்குங்கம்மா. உங்களுக்கு 2மே ஆண் குழந்தைகளா? பெண் குழந்தைகள். அப்ப பசங்க பள்ளிக்கூடம் போய் வரும்போதும் சரி, காலேஜுக்கு போயிட்டு வரும்போதும் சரி, இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம வயிறு எப்படி இருக்கும்? வயிற்றுல நெருப்ப கட்டி, அதான நான் சொல்றேன், வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கும் நிலைமைதான் தமிழ்நாட்டு, இல்லையா? ஒழுங்கா போச்சா? பஸ் டேரக்ட் கிடைச்சி வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துருமா? லேட்டா போயிடுச்சுன்னா தனியா ஆதரவு இல்லாத இடத்துல அந்த பொண்ணு பஸ்ல தனியா வரணுமே, பத்திரமா வந்து சேருமா? இப்படியே தானே யோசிச்சு உட்காந்துருக்கோம். இப்படியா ஒரு வாழ்க்கை வாழணும்? இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணதெல்லாம் எதுக்காக? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன ஆட்சி இது? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4000 கேஸ் இருந்துதான். பெண் குழந்தைகளை கொலை பண்ணதுக்கும் கற்பிச்சு கொலை பண்ணதுக்கும் 4000 கேஸ் இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி இன்னைக்கு 7000 கேஸ் ஆயிடுச்சு. 7000 வழக்குகள், 7000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். போன மாசத்துல 3 பெண்களை கொலை பண்ணியே போட்டாங்க. ஒரே மாசம் 3 பெண்கள். எதுக்காக? காதலிக்க மறுத்ததால். அவன் ஆசைப்பட்டுதான் அந்த பொண்ணு வேணான்னு இருக்கு, அதுக்காக பெண்களை கொலை பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரு வழக்கு. பாதுகாப்புக்கு போலீஸ் எங்க? இவ்வளவு போலீஸ் இருக்காங்க, ஆனா பாவம் உங்களுக்கு வேலை பளு அதிகம். நீங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் திறந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்லைன்னா அவங்களுக்கு ரோந்து பண்ணி அந்த பண்ணி இந்த பண்ணின்னு கொடுத்துறீங்க. அப்போ போலீஸ்காரங்களை அதிகப்படுத்துங்க, காவல்துறைக்கு அதிகமா வேலைக்கு ஆள் எடுங்க. பெண் காவல் இப்ப இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பெண்கள் லேடிஸ் கான்ஸ்டபிளா எடுங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. பெண்கள் அந்த காவல்துறைய அதை நல்லா உறுதிப்படுத்துங்க. அப்பதானே பார்க்க முடியும். நீதித்துறை, கோர்ட்டு, இன்னைக்கு 7000 கேஸ்க்கு மொத்தம் 20 கோர்ட்டு. அப்ப எத்தனை கேஸ பார்க்க முடியும்? 7000 கேஸுக்கு கிட்டத்தட்ட 50 கோர்ட்டாவது இந்த மகளிர் நீதிமன்றங்கள், போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கணுமா? ஆனா 20 நீதிமன்றங்கள் தான் இருக்கு. அப்ப எப்படி கேஸ தப்பு பண்ணணும்? தண்டனை கிடைக்குமா வேணாமா? நல்ல கடுமையான தண்டனை கிடைக்குமா இல்லையா? நம்ம குழந்தைங்க கைய வச்சு சும்மா விடலாமா? அவன் கைய உடைக்க வேணாம், அவனை
அப்புறம் என்ன ஆகுது, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அவன் கிழவனார வரைக்கும் கேஸ் நடத்துவாங்க போல இருக்கு. கேஸ் பார்க்கறதுக்கு நீதிமன்றங்களே கிடையாது. நீதிமன்றங்களை அதிகப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீதிபதிகள், நீதி அரசர்கள் அம்மாலாம் என்னமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவன் காலெல்லாம் விழுந்து கொடுக்கணும். அவ்வளவு நல்ல தீர்ப்புகள் கொடுக்குறாங்க தவறு செய்தவர்களுக்கு. அவங்களுக்கு அதிகமான கோர்ட்டுகளை கொடுத்து நீதி அரசர்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கனாலே நல்ல கடுமையான தண்டனைகளை கொடுப்பாங்க. மருத்துவத்துறை நல்ல டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் போடுங்க. மனநலம் அந்த குழந்தைங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க சீரழிச்சிருப்பானுங்க. அந்த குழந்தைகளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கு மருத்துவர்கள், மனநல மருத்துவர்களை எல்லாம் புதுசா அவங்கள அப்பாயின் பண்ணுங்க. அதெல்லாம் கொடுக்கல, நாங்க கேட்கவே இல்லை. உடனே டாஸ்மாக மட்டும் ஏற்றி விட்டீங்க. படிப்படியா குறைக்கிறோம், முதல்ல போட்டு மூடிடுறோம். இப்படிதான் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன பண்ணாங்க, அது கையெழுத்து போட்டு மூடவும் இல்லை, படிப்படியா குறைக்கவும் இல்லை. புதுசா ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கிலீஷ் பேர்லாம் வச்சுட்டாங்க. ஹோட்டல்ல உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல இந்த அமைச்சர்கள்லாம். என்ன பண்றாங்க, பாக்கெட்ல சாராயமா டெட்ரா பாக்கெட், அந்த நம்ம குளிர்பானம் சாப்பிடுறோம் தெரியுமா, அந்த டெட்ரா பாக்கெட் சாராயம் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு புது திட்டத்தை அமைச்சர் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணது. ஏன் தெரியுமா, டெட்ரா பாக்கெட் தான் என்ன பண்ணுவான் நம்ம பையன், ஸ்கூல் போகும்போது 8 பாக்கெட்ல போட்டு போயினே இருப்பான். போனா இல்லையா, சின்னதா இருக்கும், பாட்டில் தான் பண்ணிக்கும். இல்லைன்னா இந்த பேக்கெட் குட்டி அதை எடுத்து ஜோபியில மறைச்சிக்கின்னு அப்படியே ஸ்கூலுக்கு போய் குடிச்சிட்டு வரும்போது ஒண்ணுமே தெரியாது. ஸ்கூல்ல போய் குடிக்கிறானா இல்ல படிக்கிறானா, அதான் அது டெட்ரா பேக்கெட்டை நிறுத்தினது. அடுத்தது ஏடிஎம் பார்த்திருக்கீங்களா, ஏடிஎம்ல போய் காசு போட்டா காசு எடுக்கலாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் வைக்கிறது இருந்தாங்க. அது ஒரு திட்டத்தை கொண்டு வராரு ஒரு அமைச்சர். ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் எதுக்கு, கடையில மால்ல எல்லாம் அந்த மிஷினை வச்சுட்டா காசு போட்டா சாராயம் கிடைக்கும். என்ன இது அநியாயம், இதுவா கேட்டோம். காசு போட்டா இது ஜூஸ் கிடைக்கும், இல்லைன்னா சானிட்டரி பேட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதாவது உபயோகமா இருக்கும் பெண்களுக்கு. அதை விட்டுட்டு சாராயம் வைக்கிறேன். அதை சாப்பிட்டாங்க கடைக்கு போக முடியுமா நம்ம பொண்கள்? கடைக்கு போனா உணவத்தை குடிச்சிட்டு அதை பட்டு இருப்பான். இப்ப தெரியல நடமாட முடியல, ஏன்னா அங்க இருக்கிற டாஸ்மா கடையை தாண்டியே நம்ம பெண்களால் வர முடியல. இப்ப அதுக்கு மேல கடையில விற்கிறது. இன்னொரு புது திட்டம், இந்த IPL கிரிக்கெட் மேட்ச்ல விளையாட்டு மைதானங்கள்ல சாராயம் விற்கலாம், குடிநீர் பாட்டிலாம் விற்கலாம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதையும் மருத்துவர் அன்புமணி அண்ணன் தான் தடுத்தாரு. செம்ம போராட்டம், செம்ம கேஸ் எல்லாத்தையும் போட்டாரு. எப்படி பண்ணுவீங்க, அவங்க பெண்கள்லாம் எங்க வருவாங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி வைக்கிற மாதிரி சாராய பாட்டில் தான் வாங்கி வைப்பாங்க. தண்ணி பாட்டில் கேஸா வாங்கி வைக்கிறாங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு. அது மாதிரி சாராய பாட்டில் வாங்கி வச்சா வாங்கி குடிக்கலாம். என்ன அநியாயம், பொது இடங்களில் பெண்கள் எப்படி வருவாங்க? தைரியமா வர முடியுமா? கல்யாண வீட்லயோ இல்ல ஒரு திருவிழாலையோ இல்லைன்னா ஒரு விளையாட்டு கபடி மேட்ச், வாலிபால் மேட்ச் நடக்கிற இடத்துல பசங்க குடிச்சிருந்தா பொம்பளை பசங்க விளையாட முடியுமா? இல்ல ஓடி ஆடி தைரியமா வர முடியுமா? எப்படி எல்லாரும் பெண்களை அழிக்கலாம், எப்படி எல்லாரும் சின்ன பசங்க வாழ்க்கைய குடிச்சவராக்கலாம்? இதுக்காகவே உட்காந்து யோசிச்சு புது புது திட்டம். இந்த திட்டமா கேட்டோம் உங்களை, நாங்க இதெல்லாம் கேட்டோம். டெட்ரா பேக்கு, ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ல சாராயம், டெட்ரா பேக்ல சாராயம், விளையாட்டு இடத்துல எல்லாம் விளையாட்டு மைதானங்கள், பொதுமக்கள் கூட இடத்துல சாராயமா கேட்டோம். இதையா யோசிச்சு ஒரு திட்டம் கொடுப்பீங்க? எனக்கு படிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, நீங்க கொண்டு வந்த இடத்துல எனக்கு இலவசமா மருத்துவம் கொடுங்க, மருத்துவமனை கொடுங்க, மருத்துவ கல்லூரிகள் கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டீங்க. இதேதான் காசு பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே திட்டம். அதை தவிர வேற எதுவும் திட்டம் இல்லை. அந்த காசை இந்த 5 வருஷம் பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் போது கொண்டு வந்து கொடுத்து உங்க மனசெல்லாம் மாத்த வேண்டியது. இதெல்லாம் உறுதி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் என்னைக்காவது கண்டிப்பா ஒரு நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், யாருக்கெல்லாம் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசை கை கொடுங்க. கவுன்சிலர் ஆகலாம் நீங்க, கண்டிப்பா ஆகலாம். ஏன் தெரியுமா, ஒரு கிராமத்திலேயோ வார்டு மெம்பர் ஆகலாம். 150 ஓட்டு இருந்தா போதும். 150 ஓட்டு நம்ம சொந்தக்காரங்க ஓட்டு போட்டாலே போதும். 150 ஓட்டு இருந்தா வார்டு மெம்பர், 5000 ஓட்டு இருந்தா யூனியன் மெம்பர், யூனியன்னா ஒன்றிய உறுப்பினர் ஆகலாம். 50000 ஓட்டு இருந்தா மாவட்ட உறுப்பினர், மாவட்டத்துல அவங்க கவுன்சிலர் பெரிய போஸ்ட் சேர்மனாவே ஆயிடலாம். ஏன் தெரியுமா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 50% உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெண்கள் தான். ஏன் தெரியுமா,
அது வந்து சட்டம். 100 இடத்துல எலெக்ஷன் வந்தா 50 இடத்துல பெண்களை மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 50% இருக்குல்ல ஆம்பளைங்க நிக்கக்கூடிய இடம். அந்த ஆம்பளைங்க நிக்கக்கூடிய இடத்துல அவங்க எல்லாம் அவங்க பொண்டாட்டி அவங்க தங்கச்சி எல்லாம் நிக்க வச்சிடறாங்க. அதனால 70% பேர் பெண்கள் தான். உங்களை மாதிரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்னம்மா 3வது முறை நீங்க வாங்க. இவங்க கவுன்சிலர். அதனால எல்லாருமே வந்து ஒரு பதவிக்கு வர முடியும். ஏன்னா எங்க இங்க நிக்கிறாங்களே, எங்க கவர்மெண்ட் நிக்கிறாங்களே, இவங்க எவ்வளவு பெரிய சேர்மன் தெரியுமா? இவங்க சேர்மன் நம்ம இதுல எம்எல்ஏ ஈக்குவலான பதவி வகிச்சவங்க இவங்க அதாவது சேர்மன் என்றால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கீழே 5 6 9 தொகுதி வரும். 9 எம்எல்ஏவா இவங்க கிட்ட அண்ணளவு ஈக்குவலான பவர் இருக்கிற சேர்மனா இருக்காங்க. எத்தனையோ பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் அன்புமணி பின்னால் இருப்போம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். வென்று காட்டுவோமா? வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.